Hello 9th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். You have to show the following points form an isosceles triangle. 3 points கொடுத்துட்டு அது isosceles triangle கேட்டிருக்கிறாங்க. ஒரு isosceles triangle அப்படின்னா ஏதேனும் 2 பக்கங்கள் ஏதாவது 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் இட் இஸ் கால்ட் an isosceles triangle. இப்போ ஏபி கண்டுபிடிங்க, பிசி கண்டுபிடிங்க, ஏசி கண்டுபிடிங்க, ஏதாவது 2 ஈக்குவலாக வந்துட்டாலும் isosceles triangle, அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு. ஏபிசியில் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏபியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஏபியோட தூரத்தை கண்டுபிடிக்க போகிறோம். ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் 21 இதான் ஃபார்முலா. My A is 6, -4 and my B is -2, -4. இதான் A, இதான் B. இதுக்கு பேர் வைக்க போகிறேன் நான் எக்ஸ் பார்ட்டி ஒய் பார்ட்டி, எக்ஸ் பார்ட்டி ஒய் பார்ட்டி, ஃபஸ்ட்டு ஃபேமிலி, செகண்ட் ஃபேமிலி. எப்போதுமே கலப்படமாக தான் இருக்கும். ஆன் பென் ஃபஸ்ட்டு ஃபேமிலி லெட்டர்ஸ் மாறி இருக்கும். இது ஒரு ஆன் மாதிரி, ஒரு பென் மாதிரி, லெட்டர்ஸ் மாறி இருக்கும். எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் சேம் லெட்டர் வச்சுட்டு போகிறீங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்2 என்றால் -2 நடுவில் மைனஸ் x1னா 6 ஹோல் ஸ்கொயர், y2 -4 மைனஸ் y1ல ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், நம்பரில் ஒரு மைனஸ். இந்த மைனஸும் நேருக்கு நேர் மோதுவாங்க. நேருக்கு நேர் மோதுனா மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4ம் -4ம் கேன்சல் ஆகிடும். அப்போ இது 0 ஆகிடும். ஒரே சிம்பிள் கூட்டிக்கொள்ளும் 6 + 2 8. எவன் பெரியவனோ அவன் சிம்பிள். ஒரே சிம்பிள் தானே, இவனும் மைனஸ். ஒரே சிம்பிள் கூட்டிக்கொள்ளும் எவன் பெரியவனோ அவன் சிம்பிள். ஹோல் ஸ்கொயர் இதுதான் உங்களுக்கு 0 ஆகிடுச்சு, ஏன்னா கேன்சல் ஆகிடுச்சு. -8 ஸ்கொயர், -8 இன்ட்டு -8 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 64. எப்போ ஸ்கொயர் பண்ணாலும் இது ப்ளஸ்ஸாக தான் மாறும். 64 0 ஸ்கொயர் விட்டுறலாம். அப்போ 64 எப்படி எழுதலாம்? 8 × 8ன்னு எழுதலாம். 8 × 8னா ஒரு பேர் வந்துருச்சு அவங்களுக்கு. therefore answer is 8 units. யாரோட ஆன்சர் ரெடி? ஏபியோட ஆன்சர் ரெடி, ரைட்? அப்போ ஏபியோட ஆன்சர் 8 8 64 பேர் கிடச்சிருச்சு, வெளியில் எடுத்தாச்சு. ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் செகண்ட் பார்ட்டிக்கு போகலாம். ஏபி முடிச்சிருக்கிறேன், பிசி ட்ரை பண்ணலாமா? என்னுடைய பி என்ன? -2, -4 -2, -4. என்னுடைய சி என்ன? 2, 10 ஆன் பென் எக்ஸ் பார்ட்டி ஒய் பார்ட்டி, ஃபஸ்ட்டு ஃபேமிலி செகண்ட் ஃபேமிலி. இப்போ பிசி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? பிசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் 21 ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 என்றால் 2 மைனஸ் x1 என்றால் தோ ஒரு மைனஸ். ஆக்சுவலாக ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் நான் போட்டுட்டேன், x1ல் ஒரு மைனஸ் வருது. இந்த மைனஸை நேருக்கு நேரம் பார்க்குறான். அப்போ நேருக்கு நேரம் பார்த்தா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், 2 மைனஸை நேருக்கு நேராக வந்தால் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். y2 என்றால் 10 மைனஸ் y1 தோ ஒரு மைனஸ் வர இருக்குது. இங்கே ஒரு மைனஸ், ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், தோ ஒரு மைனஸ் வருது. இப்போ 2 மைனஸ் மோதுனா +4 ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், 2 மைனஸ் மோதிக்குது, +4 ஹோல் ஸ்கொயர். 2 + 2 is 4 ஸ்கொயர். 10 + 4 is 14 ஸ்கொயர். 10 + 4 is 14 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 14 ஹோல் ஸ்கொயர் பண்ணுறேன். 14 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 196. 14 × 14. அப்போ இதை ஆட் பண்ணுறேன் நான். 2 9 + 1 10. 9 + 1 10. இதில் ஒரு 1 வந்தது 11. அப்போ 212. இது அப்புறம் பிரேக் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு ஆன்சர் போட்டுட்டு ஈக்குவலாக ஏதாவது வருதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏபி முடிஞ்சிடுச்சு, பிசி முடிஞ்சிடுச்சு. ஏபி முடிஞ்சிடுச்சு, பிசி முடிஞ்சிடுச்சு. ஏசி போட போகிறோம். வாட் இஸ் மை ஏ? 6, -4. சி 2, 10. இதை போட்டு முடிச்சோன்னா நம்மளுக்கு ஆன்சர் எது ஈக்குவலாக வருதுன்னு டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆன் பென் ஃபஸ்ட்டு ஃபேமிலி, செகண்ட் ஃபேமிலி,
ஏசியோட ஃபார்முலா ரூட் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் 21 ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 2 மைனஸ் 6 இந்த மைனஸில் எதுவும் பாதிக்காது y2 10 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் மாட்டுது ஃபார்முலாவில் ஒரு மைனஸு நம்பரில் வேற ஒரு மைனஸ் ரெண்டு மைனஸ் நேருக்கு நேர் மோதினா என்ன ஆகும் மைனஸ் நேருக்கு நேர் மோதினா +4 ஹோல் ஸ்கொயர் வேறு சிம்பிள் +2 இது -6 வேறு சிம்பிள் சப்ராக்ட் ஆகிடும் வேறு சிம்பிள் சப்ராக்ட் ஆகிடும் வேறு சிம்பிள் சப்ராக்ட் ஆகிடும் 2ல் 6 போச்சுன்னா 4 எவன் பெரியவனோ அவன் சிம்பிள் ஹோல் ஸ்கொயர் 10 + 4 14 ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு -4 +16 எப்போதுமே மைனஸை ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ் தான் வரும் மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் தான் வரும் ப்ளஸ் 14 × 14 196 இப்போ இதை கூட்டுங்க 6 6 12 10 11 212 இதோ 2 பேரும் ஈக்குவலாக வந்துட்டாங்களே இதை உடைக்கணும் ஜோடி எடுக்கலாம் அவசியம் கிடையாது டைரக்ட் பேர் கிடையாது 212க்கு டேபிள்ஸ்லாம் உடச்சி தான் எடுக்கணும் தேவையில்லை ஈக்குவல் வந்தாலே போதும் அப்போ கடைசியாக நீங்கள் என்ன எழுதினா போதுன்னா பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி பிசியும் ஏசி ஈக்குவலாக வந்து போச்சு தேர்ஃபோர் கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அவ்வளோதான் சார் முடிஞ்சு போச்சு 2 பேர் ஈக்குவலாக வந்துட்டாங்கன்னா உடனே டிக்ளேர் பண்ணிடலாம் given points form isosceles triangle. Okay, thank you.